ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை திருதி நின்று சமையல். இன்றைக்கி நான் பால் பாயசம் செய்ய போகிறேன். பால் பாயசம் செய்கிறதுக்காக அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இங்கே சூடானதும் நான் இங்கே 10 முந்திரி எடுத்து 4ஆக கட் பண்ணி உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். முந்திரியெல்லாம் ஒரு அரை பாகம் வெந்ததும் இதில் நான் ஒரு 10 திராட்சையை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ரெண்டுமே கோல்டனாக மாறினதும் ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிட்ட பின்னாடி இப்போ அதே கடாயில் நான் இங்கே எடுத்துருக்க கரண்டியில் 2 கரண்டி போல் சேமியா சேர்த்து சேமியாவை நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போட போகிறேன். இப்போ நம்ம சேர்த்த சேமியாலாம் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் 1 டம்ளர் போல் 250 ml தண்ணி சேர்த்து நல்லா சேமியாவை தண்ணியிலேயே கொதிக்க விடுறேன். சேமியாலாம் தண்ணியில் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அதே கரண்டியில் 2 கரண்டி போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை சேர்த்து சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சதும் இதில் நான் 3 ஏலக்காவை நுணுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ சேமியாலாம் சர்க்கரையிலையும் தண்ணியிலையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நான் 1½ கப் போல் பால் சேர்த்துக்கிறேன். சேமியா பாலில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வேக விடுறேன். சேமியா இங்கே நல்லா பாலில் வெந்துருச்சு. இப்போ மில்க் மேட் ஒரு அரை கரண்டி போல் சேர்த்து அதையும் நல்லா பாலில் கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ மில்க் மேட் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு நான் ஏற்கனவே தாளித்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பால் பாயசம் குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக பாதாமை கட் பண்ணி அதையும் இங்கே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் பால் பாயசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.